22 எக்ஸ் 2x + 2 3x - 3 இது வந்து ஜிபின்னு கொடுத்துட்டாங்க. ஜிபின்னு கொடுத்துட்டா நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல, என்ன பண்ணுவோம், இது ஜிபின்னு கொடுத்தாச்சு. அப்போ நம்ம கண்டிப்பாக 2b b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல அது பண்ணலாம். இல்லைன்னா நம்ம T2/T இப்போ பண்ணோம்ல, T2/T1 = T3/T2, அதாவது 2x + 2 டிவைடட் பை எக்ஸ். T2/T1 = 3x + 3 இப்போ லாஸ்ட்டாக பண்ணது 2x + 2 வரும். கரெக்டு தானே? இதில் வந்து ஷார்ட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். கண்டுபிடிக்க முடியுதா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 2x + 2 ஹோல் ஸ்கொயர் ஆயிருமா? அப்போ a ஸ்கொயர், அதான் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2 × a × b 4x × 2 8x ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இங்கே வந்து என்ன ஆகும்? 3x² + 3x. இப்போ 2x² இருக்கா, 3x² அந்த சைடு போனால் என்ன ஆகும்? இல்லை x² இந்த சைடு கொண்டு வாங்க, வெறும் x² மட்டும்தான் இருக்கும். இப்போ அங்கே 8x இருக்குல்ல, ஈக்குவல் டு அந்த சைடு 8x இருக்குது, 3x அங்கே போனால் 5x + 4ன்னு வந்துடும். இதிலேருந்து எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? கூட்டுனா பெருக்குனா 4, கூட்டுனா 5, 4 1 போடலாமா? 4 1 கூட்டுனா எவ்வளோ? 5, பெருக்குனா 4, கீழே எக்ஸ்னு வருமா? அப்போ ஒன்று x + 4, இன்னொன்று x + 1. x + 4 x + 1 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ -4 ஆர் -1, ரெண்டில் 1 ஆன்சர். சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 போடுங்க. இங்கே மேலே எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டால் சீரிஸ் எப்படி வரும்? -1 2 × -1 எவ்வளோ? -2னா 0 ஆயிரும். இங்கே 3 × -1 -3 + 3 இதுவும் 0 ஆயிரும். இது ஜிபியில் இருக்கா? இல்லை. அப்போ -4 போட்டு பாருங்கள். -4 போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக -4 போட்டால் -4. 2 × -4 எவ்வளோ? -8 + 2 -6. ஓகே. அடுத்து 3 × -4னா -12 -9 வந்திருக்காது? ஏன் வரல? வந்திருக்கு. ஆமாம், ஜிபியில் தான் இருக்குது. 6/4 எவ்வளோமா? வகுத்தா 3/2 வருதா? 9/6 வகுத்தா என்ன வருது? அதுவும் 3/2 தான் வருது. இதுதான் ஜிபி. இப்போ இது ஜிபியில் இருக்குதுன்னா உங்களுக்கு அப்போ டி வேல்யூ என்ன வந்திருக்கு? எக்ஸ் வேல்யூ -4. அது எக்ஸ் வேல்யூ -4 கொண்டு வந்து இதுக்குள்ளே போடுங்க, ஆன்சர் வந்துடும். இப்போ எக்ஸ் -4 போட்டால் ஜிபியில் வந்துருச்சுல்ல. அப்போ எக்ஸ் -4 போட்டால் இங்கே என்ன வரும்? 11 × -4 -44, 22 × -4 -88 + 22 எவ்வளோ? -66. கரெக்டு தானே? இங்கே -4 போட்டால் -4 × 22 எவ்வளோ ஆகும்? -88. -88ல் 22 போனால் 66. அடுத்து இங்கே -4 கொண்டு வந்தால் 132 வருமா? -132 + 33 அப்போ எவ்வளோ ஆச்சு? -99. லாஜிக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே வந்து லாஜிக் அப்படியே வந்திருக்கா? இது ஜிபின்னா இதுவும் என்ன தான்? ஜிபி தான். அவ்வளோதான் ஆன்சர். அட்லீஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஜிபின்னு வந்தால் அதை எதால் பெருங்காலும் என்ன தான் வரும்? ஜிபி தான் வரும். அப்படி வச்சுக்கலாம்.